ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க விநாயகர் சதுர்த்தி 3 டேஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அதாவது பிரசாதம்லாம் என்னென்ன பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டே பிரசாதமாக பாயாசம், சக்கரை பொங்கல், வெள்ளை கடலை அவிச்சு தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பூரண கொழுக்கட்டை, கடலை வடை, பிடி கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சு, அப்புறம் கடையில் ஸ்வீட் வாங்கி லட்டு, ஜாங்கிரி இதெல்லாம் வாங்கி சாமி கும்பிட்டாச்சு. ஃபஸ்ட் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். செகண்ட் டே வந்து என்ன பிரசாதம் பண்ணோன்னா, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் சேர்த்து வடை, பாசி பயிரை வந்து அவிச்சு தாளிச்சிட்டேன். அப்புறம் புளி சாதம், அப்புறம் கொழுக்கட்டை என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். செகண்ட் டே வந்து இதை ரெடி பண்ணி, இந்த பிரசாதத்தை ரெடி பண்ணி விநாயகருக்கு படைச்சி பூஜை பண்ணியாச்சு. சிம்பிளாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் தேர்ட் டே வந்து என்ன ரெடி பண்ணேன்னா, ஏன்னா இன்றைக்கி விநாயகர் கரைக்கணும் தேர்ட் டே வந்து, அதனால் வந்து பிடி கொழுக்கட்டை, அப்புறம் அவளும் கொண்டக்கடலை போட்டு போகா, தயிர் சாதம், ஜவ்வரிசி பாயாசம், கருப்பு கொண்டக்கடலை தாளித்தது, லெமன் ரைஸ், அப்புறம் உளுத்தம்பருப்பு வடை, அப்புறம் புடைச்ச கடலையும் தேங்காயும் சேர்த்த லட்டு இதெல்லாம் செஞ்சு விநாயகருக்கு பிரசாதமாக படைச்சிட்டு, அப்புறமேட்டு விநாயகரை ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளே வச்சு கரைச்சிட்டு அந்த மண்ணை வந்து செடிங்களுக்கு ஊற்றிட்டோம். அவ்வளோதாங்க. இப்படி தாங்க நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.